அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் திட்டம் குரு மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் நெருக்கமாக படிக்க பரிந்துரைக்கிறோம். நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். பர்னா டெக்னாலஜிஸ் ஐஎன்சி, டிக்கர் BYRN. இந்த மதிப்பாய்வு ஆகஸ்ட் 1, 2025 இன் தற்போதைய தகவலை அடிப்படையாகக் கொண்டது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் பர்னா டெக்னாலஜிஸ் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. மிலிட்டரி சிஸ்டம்ஸ் மதிப்பீட்டில் 26 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. வீடியோவின் முடிவில் ஆர்டர் முடிவுகளை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 புள்ளிகளில் மே 2. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.3 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் நாம் பார்ப்போம். மொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகள். 2.5 புள்ளிகளுக்கு எதிராக பர்னா டெக்னாலஜிஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் பர்னா டெக்னாலஜிஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த 12 மாதங்களில் பங்கு இருப்பதைக் காணலாம். பர்னா டெக்னாலஜிஸ் ஐஎன்சி 134.3% இயக்கவியலை காட்டியது. 26% பேர் துணைப்பிரிவில் விலைகளை மாற்றுவதற்கு எதிராக உள்ளனர். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பர்னா டெக்னாலஜிஸ் ஐஎன்சி 0.5 பில்லியன் மதிப்புடையது. $623 பில்லியன் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு 1.5 பில்லியன் மதிப்புடையது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 6 சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $152 பில்லியன். சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பர்னா டெக்னாலஜிஸ் ஐஎன்சி பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.081%. புத்தக மதிப்பு மூலதனம் 0.039%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் 0.002 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் 4%. நிறுவனத்தின் கடன் செயல்திறன் மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் 34.3. துணைப்பிரிவில் சராசரியாக ஜூன் 28. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $15 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்கால லாபம் $17 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 4.9 ஆகும். துணைப்பிரிவு 2க்கான சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் $100 மில்லியன் வருவாய். அடுத்த 12 மாதங்களில் $110 மில்லியன் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விற்பனை வரம்பு 14.3%. துணைப்பிரிவில் சராசரியாக 6.9%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 0.024% ஆகும்.
இது சந்தை மூலதன பங்கை விட 238% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $319,000. துணைப்பிரிவுக்கு இது $897,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் $88,000. துணைப்பிரிவுக்கான சராசரி 31,400. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $620,000. துணைப்பிரிவில் $453,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். 1.8% துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை 23.3%. தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 37% அளவைக் காட்டுகிறது. பர்னா டெக்னாலஜிஸ் Inc. அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த அளவு 62%. நிறுவனத்தின் பங்குகள் உண்மையில் தோராயமாக $22.20 மதிப்புடையது. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $38.49 ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம், அது உங்களுக்காக கிடைக்கிறது. அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக பர்னா டெக்னாலஜிஸ் Inc. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்குக்கு $22.21 என்ற விலையில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீடு மற்றும் விலை இயக்கவியலை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. அக்கிமின் குறியீட்டு மதிப்பீட்டு அணுகுமுறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது. லாபம் 33.67 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 10.75 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஆகஸ்ட் 31, 2025 அன்று பரிமாற்ற வர்த்தகம் முடிந்ததும் பரிவர்த்தனை தானாகவே மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் CELC விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக மாறும். பேலன்சிங் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை. மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்